ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். எதனால் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன், இதில் எப்படி கம்மியான அமௌண்ட்டை பே பண்ணி நிறைய தங்கத்தை சேர்க்கறது, எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து எப்படி பே பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து ஒரு டிஜிகோல்டு ஆப்புன்றனால நம்ம எங்கேருந்து எப்படி வேணாலும் நம்ம அமௌண்ட்டை இதுக்கு அனுப்பிக்கலாம். மினிமம் 100 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டலாம். இது வந்து 330 நாள் ஒரு ஸ்கீம் இது. ஓகே, இதில் நான் சேர்ந்துட்டேன், 330 நாளும் கட்டணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம என்னன்னைக்கெல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கோ, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ கட்டிக்கலாம், கட்டாமல் கூட விடலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு 120 நாள், அதுக்கப்புறம் இன்னொரு 121வது நாள்லேருந்து 240வது நாள், 241வது நாள்லேருந்து 300வது நாள், 301வது நாள்லேருந்து 330வது நாள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு 120 நாளைக்கு நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7% போனஸ் தருவாங்க. அதே மாதிரி 121லேருந்து 240வது நாள் வரை நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 5% போனஸ் தருவாங்க. நெக்ஸ்ட்டு 241வது நாள்லேருந்து 300வது நாள் வரை நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 3% போனஸ் தருவாங்க. 301வது நாள்லேருந்து 330 நாள் வரையும் நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு 1% போனஸ் ரேட் தருவாங்க. மற்ற எல்லா டிஜிகோல்டை விட இது ஏன் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா, எல்லா டிஜிகோல்டும் லாஸ்ட் பே பண்ணுற அந்த 30 நாளைக்கு எங்கேயுமே எந்த போனஸ் ரேட்டும் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு அந்த போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு 120 நாளைக்கும் எங்கேயுமே போனஸ் ரேட் கிடையாது. அதாவது இந்த அளவுக்கு ஹையாக கிடையாது. 7% 120 நாளைக்கும் தராங்க. சில ஸ்கீம்ஸில் வந்து 75 நாளைக்கு 8% கொடுக்குறதும் இருக்குது. அதை பற்றி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ டிஜி கோல்டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் பற்றி ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன் என்னோட சேனலில், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று, இது வந்து ஒரு வெயிட் பேஸ்டு ஸ்கீம். அதாவது நம்ம என்னைக்கு பே பண்ணுறோமோ அன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அதுக்கான தங்கத்தை வரவு வச்சுருவாங்க, பணமாக வரவு வைக்காமல். ஸோ இப்படி வெயிட்டாக வைக்கிற ஸ்கீம் தான் நம்மளுக்கு எப்போவுமே நல்ல ஸ்கீம். ஓகேங்களா? இப்போது இதில் போனஸ்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன போனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 120 நாளைக்கு ஒரு நாளைக்கும் 7% போனஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். 100 ரூபாய் பே பண்ணும்போது 107 ரூபாய்க்கு என்ன தங்கமோ அது வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஃபர்ஸ்ட்டு 120 நாளில் உங்களால் எவ்வளோ அதிகமாக பே பண்ண முடியுமோ அவ்வளோ பே பண்ணிங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதிக பெனிஃபிட்ஸ், அதாவது அதிக லாபம் நமக்கு கிடைக்கும். கடைசி ஒரு நாள் வந்து அந்த கடைசி 300வது நாள்லேருந்து 330 நாள் வரையும் ஒரு மினிமமான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாவே போதும். ஏன்னா 1% தான் போனஸ் ரேட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வாங்கும்போது வாங்குற நகைக்கு வேஸ்டேஜ் நம்ம பே பண்ணணும், மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணணும், ஜிஎஸ்டியும் பே பண்ணணும். ஓகே, இந்த ஸ்கீமில் நான் சேர்ந்துட்டேன். ஆனால் எப்போ எனக்கு மெச்சூரிட்டி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 331வது நாளே நீங்கள் வாங்கிக்கலாம். 330வது நாள் முடிஞ்ச உடனே 331வது நாளே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஜுவல்ஸும் வாங்கிக்கலாம், நீங்கள் காயின்ஸும் வாங்கிக்கலாம். ஆனால் வேஸ்டேஜ் பே பண்ணுறதுனால காயின்ஸ் வாங்குறது பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் எப்படி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம அதிகமாக தங்கத்தை சேமிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக பணம் கட்டி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அப்படின்னு டைப் பண்ணணும். இது வந்து ஆப்பிள் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஆர்டியோட ஐக்கான் தோ இன்ஸ்டா கோல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் ஓப்பன், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு இன்ஸ்டால்டுன்னு வருது. நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படிலாம் பதட்டப்பட வேணாம். ஸோ லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து அது வந்து போகும். இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே நம்ம என்ன கிளிக் பண்ணணும், ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரை நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். நம்மளோட ஃபோன் நம்பர், நேமு, ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று கேட்கும். ஐடி ப்ரூஃப்னால் நம்ம எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, இதில் எது இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதையும் கொடுத்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன ஊர், என்ன சிட்டி, பின்கோடு அதெல்லாம் கேட்கும். அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேங்க்கோட நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச்சு, அக்கௌண்ட் நம்பரை 2 டைம் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேமையும் போட சொல்லும். ஸோ நம்ம என்ன நேமில் ஆரம்பித்தோமோ அந்த பேர்லேயே அக்கௌண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட பர்த்டே டேட்டை வந்து கேட்கும். ஆதார் கார்டில் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணும்போது நாமினி வந்து கேட்பாங்க. நாமினி வந்து உங்களுக்கு யாரோ நீங்கள் வந்து அவங்கள போட்டுக்கலாம். நாமினி நீங்கள் யாரை போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து அக்செப்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் நியூ இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து போயிடும்.
இப்படி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா நம்ம திரும்ப டு மேக் அ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். திரும்பவும் ஜாயின் கிளிக் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இன்றைக்கி ரேட்டெல்லாம் அதிலே டிஸ்பிளே ஆகிருக்கும். இன்றைக்கி கோல்டு ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு 13,180 ரூபா. நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சேர்ந்தேன். ஸோ அதனால் அந்த ரேட்டில் இருக்குது. டு மேக் அ பேமெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். சங்கீதா அப்படின்ற நேமில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். என்றைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல வந்ததே இதுதான். நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டில் நிறைய கிராம்ஸ் எப்படி சேர்க்கறது அப்படின்னு. எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு போட்டு காட்டுறேன். 100 ரூபா மினிமமாக போடலாம். 100 ரூபா போட்டிங்கன்னா எனக்கு வந்து 8 கிராம், அதாவது 8 மில்லிகிராம் தான் வருது. 8 மில்லிகிராம் தான் என்னால் சேர்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே 100 ரூபாயிலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 108 ரூபா போட்டாலும் எனக்கு 8 கிராம் தான் வருது. 100 ரூபா போட்டாலும் எனக்கு 8 கிராம் தான் வருது. சரி, 109 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் எனக்கு அதான் வருது. 112 ரூபாய்க்கு எனக்கு 8 கிராம் தான் வருது. ஸோ அப்போ இதுலேயே உங்களுக்கு தெரியும் பெனிஃபிட் எது. 100 ரூபா போட்டாவே 8 கிராம் வரதான். 112 ரூபா நம்ம பே பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ நான் இன்னும் 1 கிராம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 9 மில்லிகிராமாக ஆக்கிறதுக்காக நான் வந்து 115 ரூபா பே பண்ணால் எனக்கு வந்து 9 மில்லிகிராம் வந்து காட்டுது. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். 14 ரூபாய்க்கு என்ன வருதுன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். 19 ரூபாய்க்கு போட்டாலும் அதுதான் காட்டுது. 120 ரூபாய்க்கு போட்டாலும் 9 கிராம் தான் காட்டுது. 115 ரூபாய்க்கு போட்டாலும் அதான் காட்டுது. ஸோ நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 ரூபா 3 ரூபாயிலே நம்மளுக்கு ஒரு மில்லிகிராம், அதாவது இப்போ 0.09 மில்லிகிராம் வந்து வருது. அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியுது இல்லை? ஸோ இப்போ பாருங்கள், நான் 129 போட்டால் எனக்கு 10 மில்லிகிராம் வருது. இருந்தாலும் நான் அது கரெக்டாக அப்படின்றத ஒரு ரூபா மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 8 ரூபா, 127 அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். 115 ரூபா போட்டாலே எனக்கு 9 மில்லிகிராம் வருது. சரி, ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், 128 ரூபாய்க்கு இந்த மாதிரி வருது. நான் ரொம்ப நேரமாக அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்களும் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்து போடுங்க. இப்போ பாருங்கள், 129 ரூபாய்க்கும் எனக்கு வந்துட்டு 10 கிராம் அந்த இதாக காட்டுது. 124 ரூபாய்க்கும் எனக்கு 9 கிராம் தான் காட்டுது. அப்போ எனக்கு கிட்டத்தட்ட இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வருது. ஏன்னா நம்ம பே பண்ணுறதே மினிமமான அமௌண்ட் தான். அதுலேயும் நம்ம எப்படி வந்து லாஸ் ஆகாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ 11 ரூபா போட்டாலுமே எனக்கு அந்த அமௌண்ட்டு தான் வருது. ஸோ நீங்களும் இதே மாதிரி போடுறதுக்கு முன்னாடி நிறைய நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ரூபாய் கூட்டி பாருங்கள், 1 ரூபாய் குறைச்சி பாருங்கள். ஸோ அப்படிலாம் போடும்போது நம்மளுக்கு இந்த கிராமில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. அப்ராக்சிமேட் வெயிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்றதும், பெனிஃபிட்டட் வெயிட் அப்படின்றது போனஸாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றதையும் அங்கே வந்து ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் 9 கிராம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதாவது 1 மில்லிகிராம், 9 மில்லிகிராம் பே பண்ணும்போது 1 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணி இதுலேயும் நம்மளுக்கு எப்படி பெனிஃபிட் மாறுது, இதில் வந்து 10 கிராம் போட்டால் இங்கே எவ்வளோ பெனிஃபிட் மாறுது, அதாவது பெனிஃபிட் வெயிட்டையும் அப்ராக்சிமேட் வெயிட்லையும் பார்த்து நீங்கள் இது பண்ணுங்கன்னா 113 ரூபாயில் ஓகே பே பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம வேறு எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 மில்லிகிராமாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ 124 ரூபாய்க்கு அதே தான் இருக்குது அப்படின்றனால நான் ஒன்றா ஒரு நம்பராக குறைக்கிறேன் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரிக்கு. நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மினிமமாக ஒரு அமௌண்ட்டு தான் பே பண்ண போகிறோம். 100 ரூபான்னும் போது நம்மளுக்கு 10 ரூபாயே பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ நான் 120 ரூபாயிலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 கிராம் வருது. ஸோ அதிகமாக நான் 127 பே பண்ண வேணாம், எனக்கு பெனிஃபிட்டட் வெயிட்டு 1 கிராம் வருது. ஸோ பே நவ், நீங்கள் இந்த அமௌண்ட்டு போகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பே நவ் யூபிஐ இல்லை கிரெடிட் கார்டு ஆப்ஷன் காட்டும். நான் யூபிஐ எடுத்துக்கிட்டேன். யூபிஐயில் போகும்போது உங்களுக்கு ஃபோன்பே, கூகுள் பே, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் காட்டும். நான் ஃபோன்பே தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஃபோன்பேக்குள்ளே போயிட்டிங்கனாவே உங்களுக்கு உள்ளே எல்லாமே டீட்டெயில்ஸ் போகும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பே பண்ணுற மாதிரி தான். அது இங்கே பேன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாவே ஜிஆர்டி அந்த ஆப்பே அதுவே வந்துடும். திரும்ப பே நவ் கொடுத்தோன்னா நம்ம எப்பயும் போல் அந்த நம்ம யூபிஐ நம்பர் போடணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டேன். நான் ஜனவரி 19ஆம் தேதி ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணியிருக்கேன். 126 ரூபாய்க்கு எனக்கு கோல்டு சேர்ந்துருக்கு. ஆனால் நான் பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பே பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ 10-20 நான் பே பண்ணது 118 சம்திங் தான் பே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு 1 கிராம் சேர்ந்து எனக்கு 10 மில்லிகிராமாக வந்து சேர்ந்துருக்கு. அப்போ இது எனக்கு பெனிஃபிட் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஜிஆர்டி ஆப்பில் நிறைய கோல்டு சேர்க்கலாம். அண்ட் இப்போது ரேட் ஏறிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ரேட் எவ்வளோ ஏறினாலும் குறைஞ்சாலும் நம்ம சைடில் போடுற எஃபோர்ட் என்றைக்குமே குறையாமல் இருக்கணும். நம்ம கோல்டு சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கலாம். நம்மளால் எவ்வளோ முடியுதோ கம்மியான அமௌண்ட்லேருந்து நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கலாம். என்றைக்குமே வந்து நம்ம போடுற எஃபோர்ட்ஸ் வீணாகாது. ஸோ கண்டிப்பாக இது நம்மளுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்றதான் இந்த டிஜிகோல்ட். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கீழே ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸ் ஐடியாஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஆஃபர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.